ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் 2013ல ரிலீஸ் ஆன ஸ்னோ பியர்சர் அப்படிங்கிற ஒரு கொரியன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை தான் பார்க்க போறோம். நீங்க இந்த கதையை தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் பார்க்கணும், ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த படம் புரியும். இந்த கதையோட கான்செப்ட் ரொம்பவே வித்தியாசமான ஒரு கான்செப்ட். சரி வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போலாமா. அதாவது கதையோட ஸ்டார்டிங் சீன்ல 2014வது வருஷம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ உலகத்துல குளோபல் வார்மிங்லாம் அதிகமாகி, அதாவது உலகம் சூடாகிக்கிட்டே இருக்கு. ரொம்ப இதே மாதிரி சூடாகிக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மொத்த உலகமுமே அழிஞ்சு போயிடும். அப்படின்றதுனால உலக நாடுகள்ல இருக்கிற எல்லா தலைவர்களும் யோசிச்சு எல்லா சயின்டிஸ்டுகளும் கலந்து பேசி என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்காக ஒரு கூலிங் ஸ்டிமுலேட்டர் இத ஒரு ராக்கெட் மூலமா வானத்துக்கு மேல அனுப்புறாங்க. அது மூலமா இந்த உலகத்து மேல பனிகளை படர விட்டு இந்த பூமியோட டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்காக பாக்குறாங்க. அதுவும் செயற்கையா தான் பண்றாங்க. ஒரு வழியா அவங்க நினைச்ச மாதிரியே அந்த டெம்பரேச்சரையுமே இவங்க கட்டுப்படுத்திடுறாங்க. ஆனா அங்கதாங்க ஒரு சின்ன சிக்கல். இவங்க அனுப்பின அந்த ஸ்டிமுலேட்டர் இருக்குல்ல, அது அப்நார்மலா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. அது ரொம்பவே அதிகப்படியான ஒரு எனர்ஜியை வெளிவிட்டு ஸ்டிமுலேட் பண்ணதுனால உலகமே இப்போ குளோபல் வார்மிங்னால பாதிக்கப்பட்டது போய் இப்போ ஒரு பனி உருண்டையா மாறி போச்சு. இதனால அதிக குளிர்னால கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போயிடுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அங்க சீன் கட் பண்ணதும் 17 வருஷம் கழிச்சு வேகமா ஒரு ட்ரெயின் போறத காட்டுறாங்க. இந்த மாதிரியான இயற்கை சீரழிவுகள் எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் முன்கூட்டியே த வில்ஃபோர்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நிக்காம ஓடக்கூடிய ஒரு ட்ரெயினை உருவாக்கியிருக்காங்க. அதுவும் அது ஈகோ சிஸ்டம் மூலமா ஓடக்கூடிய ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா சுத்தி வரக்கூடியது. உலக வரைபடத்துல இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் போற மாதிரியான ட்ராக் அவங்க வடிவமைச்சிருக்காங்க. இதுக்கு பல கோடி செலவழிச்சு அந்த ட்ராக்க ட்ரெயினை இது எல்லாத்தையுமே உருவாக்கிட்டதா சொல்றாங்க. அந்த ட்ரெயின்குள்ள பாத்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ட்ரெயின்குள்ள தான் இன்னமும் மனுஷங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா 17 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இயற்கை பேரழிவிலிருந்து தப்பிச்சு மிச்ச மீதி மக்கள் தான் இதுக்குள்ள இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த ட்ரெயின் தான் அவங்களோட உலகம்னு கூட சொல்லலாம். இவங்களும் வெளியில வந்தாங்கன்னா இருக்கிற இந்த கொஞ்சம் நஞ்ச மக்களும் அழிஞ்சிருவாங்க. சோ அந்த ட்ரெயின் தான் அவங்களுக்கு எல்லாமே. இப்போ இந்த ட்ரெயின் தான் அவங்களோட உலகம் அப்படின்னு ஆயிப்போச்சு இல்லையா. அதனால அதுக்குள்ளயுமே பணக்காரங்க ஏழை அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இந்த ட்ரெயினோட முதல்ல இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே அவங்க எல்லாருமே பணக்காரங்களா இருக்காங்க. முன்னாடி இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற எல்லாருமே, பின்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே அடிமட்ட ஏழைகள் தான் இருக்காங்க. ஒருவேளை இந்த ஏழைகள் எல்லாம் முன்னாடி வரணும், அதாவது ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அவங்க வரணும்னு முயற்சி பண்ணாலே அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாருமே அவங்கள சுட்டு கொன்னுடுவாங்க. முன்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல பணக்காரங்க எல்லாம் சொகுசா இருக்கிறதுனால பின்னாடி கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஏழைகளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. தினம் தினம் போராடி தான் அவங்க வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கு. இவங்களுக்கு குறிப்பா என்ன சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னா ஏதோ ஒரு புரோட்டீன் சொல்லி கட்டி மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டா இவங்க உயிர் வாழ்ந்தாகணும். அதுவும் ஒரு சில நாள்ல எல்லாம் இவங்களுக்கு அதை கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஏழைகள்ல இருக்கிற ஒருத்தர் தான் நம்மளோட ஹீரோ. அவனுக்குள்ள எப்பவுமே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இந்த பணக்காரங்க எப்பவுமே சொகுசாவே வாழ்றாங்களே, நம்ம இதுக்காக கண்டிப்பா போராடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது முன்னாடி கம்பார்ட்மெண்ட்க்கு போயே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றான். இவங்க கூட்டத்திலேயே ஒரு வயசான ஒரு ஆள் இருக்காரு. அவரோட பேரு வில்லியம். அவருக்கு இந்த ட்ரெயினை பத்தி நிறைய விஷயம் தெரியும். அதனால ஹீரோ கிட்ட நிறைய இந்த ட்ரெயினை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு டெய்லியுமே. அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஹீட்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டும் இருக்காரு. டானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை உனக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு, டிம்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு. இந்த மாதிரி மெயின் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த படத்துல காட்டுவாங்க. என்னதான் இவங்க டெய்லியுமே ரொம்ப சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு இருந்தாலும் எல்லாருமே இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா தான் இருப்பாங்க. ஒரு நாள் வழக்கம் போல இந்த ஏழைகள் எல்லாருக்குமே சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதாவது அந்த புரோட்டீன் பால்ஸ் தான் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த டிம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் சொன்னால அந்த பையனோட அந்த புரோட்டீன் சாப்பாடை வாங்கி பாக்குறான். ஏன் அவன் அந்த மாதிரி அதை செக் பண்றான் அப்படின்னா அதுக்குள்ளார ஒரு சின்ன தாயத்து மாதிரி இருக்கும். அதுக்குள்ள பேப்பர் மெசேஜ் ஒண்ணு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ அந்த மெசேஜ் எடுத்துக்கிட்டு வில்லியம் தாத்தா இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அவரும் அந்த மெசேஜை பிரிச்சு படிச்சுட்டு அதுல நாம்காம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் ஒண்ணு போட்டிருக்கு. அந்த நாம்காம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். அவரு தான் இந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிற மொத்த செக்யூரிட்டி சிஸ்டத்தையுமே உருவாக்குனது. அவரோட வேலை முடிஞ்சதுமே இந்த பணக்காரங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அந்த நாம்காம் அப்படிங்கிறவரை ஒரு செல்லுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடறாங்க. நம்ம எப்படியாவது அந்த நாம்காம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம முன்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஈஸியா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வில்லியம் சொல்றாரு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு இங்க நம்ம கண்டிப்பா போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. அண்ட் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. அப்போ ஒரு லேடி பணக்கார கம்பார்ட்மெண்ட்ல இருந்து செக்யூரிட்டிஸ் எல்லாம் கூட்டுக்கிட்டு இந்த ஏழைகளோட கம்பார்ட்மெண்ட்க்கு வரா. அவங்க வந்ததும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் டேப்பை எடுத்து அங்க இருக்கிற
சின்ன பசங்களை எல்லாத்தையுமே வந்து இன்ச் அளவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல 2 பசங்களை செலக்ட் பண்ணி முன்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்க்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த 2 சின்ன பையங்கள்ல ஒருத்தன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச பையன், அந்த டிம்னு ஒரு பையன் இருக்கான் இல்லையா, சோ அவன் தான். அந்த பையனை கூட்டிட்டு போறத பார்த்ததுமே அவங்களோட அம்மா அப்பா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுல இன்னொரு பையன் ஒருத்தன் இருக்கான்ல, அவனோட அப்பா என்ன பண்றாங்கன்னா அவனோட செருப்பு எடுத்து அந்த பணக்கார அம்மா இருப்பாங்க இல்லையா அவங்க மேல தூக்கி எறிறான். ஆனா அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம அந்த லேடி வந்து அந்த 2 பசங்களுமே கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அவங்க போனதுக்கு அப்புறம் லேடி மேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து பணக்காரங்களுக்கு கீழே வேலை பார்த்து இருந்திருப்பாங்க. அவங்க இந்த ஏழைகளோட கம்பார்ட்மெண்ட்க்கு வந்து இந்த ஆளை செருப்பை தூக்கி அடிச்சது ரொம்பவே தப்பான விஷயம், அதனால இந்த ஆளுக்கு வந்து நாங்க மிகப்பெரிய தண்டனை ஒண்ணு கொடுக்க போறோம், அதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே பாடமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பை கொண்டு எரிஞ்சவனுடைய கையை பிடிச்சு கையில ஏதோ ஒரு ஜெல் மாதிரி தடவி விட்டுட்டு அந்த ட்ரெயின் பக்கத்துல இருக்கிற ஒரு விண்டோவை திறந்து அவனோட கையை வந்து ஜன்னல் வழியா வெளியே விடுறாங்க. கொஞ்ச நேரம் தாங்க, ஒரு 7 நிமிஷம் போல இருக்கும். அவனோட கையை வெளியே விட்டுட்டு உள்ள இழுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவனோட கை உறைஞ்சு போய் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவனோட கையை கொண்டு போயிட்டு ஒரு டேபிள் மேல வச்சு அதை வந்து சுத்தி கொண்டு அடிக்கிறாங்க. அவனோட கை பாத்தீங்கன்னா உறைஞ்சு போயிருக்கு இல்லையா, சோ அதனால ஒரு கண்ணாடி மாதிரி பீஸ் பீஸா தூள் தூளா போயிடுது. வழியில அந்த ஆள் பயங்கரமா துடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த லேடி மேசன் சொல்றாங்க, இத பாருங்க மக்களே, நீங்களும் அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் நாங்களும் அமைதியா இருப்போம். நீங்க இந்த மாதிரி இல்லீகலான விஷயம் எதுலயாவது தலையிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே கொடூரமான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. அடுத்த நாள் இந்த ஏழைகள் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே ஒரு பேரலா உருட்டி அந்த ட்ரெயினுக்கு சென்டர்ல வந்து வைக்கிறாங்க. அது இந்த ட்ரெயின்லயே நீண்டுகிட்டு அப்படியே ஒரு பைப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா இது எதுக்குன்னு சொல்லி இப்ப வரைக்கும் நமக்கு சொல்லல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து நம்ம வில்லியம் தாத்தா கிட்ட சொல்றாரு, எனக்கு வந்து இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட கையில கன் இருக்குல்ல, அதுல புல்லட்ஸ் இருக்காதோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்றான். எதை வச்சு அப்படி சொல்றேன்னு வில்லியம் தாத்தா கேட்கவும் பதிலுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், நேத்து அந்த லேடி மேன்சன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு செக்யூரிட்டி அவனோட கன்னை வச்சு எங்களை மிரட்டிட்டு இருந்தான். அப்போ அந்த லேடி மேன்சன் அந்த டம்மி கன்னை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இது டம்மி கன்னா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கலவரம் ஒண்ணு நடந்துச்சு. அதுல இவங்க வச்சிருந்த எல்லா கன்ஸ்ல இருக்க புல்லட்ஸுமே கண்டிப்பா தீந்து போயிருக்கும். ஒருவேளை இவங்க சும்மா நம்ம மிரட்டுறதுக்காக இந்த டம்மி கன்னை வச்சிருக்காங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றான். இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அடுத்த நாள் அந்த புரோட்டீன் சாப்பாடை வாங்கும் பொழுது நம்ம ஹீரோ வந்து அந்த சோல்ஜர்ல ஒருத்தனோட கன்னை எடுத்து அவனோட நெத்தியில வச்சு ட்ரிகரை பிடிச்சி அழுத்துறான். ஆனா அந்த துப்பாக்கி வெடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கி டம்மின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த செகண்டே அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து முன்னோக்கி நம்ம ஹீரோ போறான். அந்த நேரம் பார்த்து அந்த பணக்காரங்களோட கேட்டுமே திறந்திருக்கு. உடனே அந்த கேட்டு க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஏழைகள் எல்லாருமே இந்த பேரலா பைப் மாதிரி உருவாக்கி இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை அவசரமா இழுத்துட்டு போய் எல்லா கேட் முன்னாடியுமே நிப்பாட்டி அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ண விடாம தடுத்து நிப்பாட்டுற மாதிரி நடுவுல போய் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இதுதான் நம்ம டைம்னு சொல்லிட்டு எல்லாருமே வேகமா வந்து முன்னாடி கம்பார்ட்மெண்ட்க்கு முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. குறுக்க எந்த செக்யூரிட்டிஸ் வந்தாலுமே அடிச்சு போட்டுறாங்க. ஒரு வழியா அவங்க ஜெயில் கம்பார்ட்மெண்ட்க்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த ஜெயில் கம்பார்ட்மெண்ட்குள்ள ஒரு மொட்டை தலையா இருப்பான் செக்யூரிட்டியா. அவங்க கிட்ட தான் இந்த ரூமோட எல்லா சாவிகளுமே இருக்கும். அந்த மொட்டை பாத்தீங்கன்னா எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஏழைகள்ல ஒருத்தனுக்கு நல்லா சண்டை பயிற்சி தெரிஞ்சிருக்கும் போல. அவன் வந்து அந்த மொட்டை தலையனை சமாளிச்சு அவங்க கிட்ட இருந்து சாவியை வாங்கிடுறான். அதுக்கப்புறம் அந்த சாவியை வாங்கி அந்த ஜெயில இருக்கிற எல்லாரையுமே வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இன்க்ளூடிங் அந்த நாம்காம்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் இருந்தார் இல்லையா, சோ அவரையுமே தான். அவனை ரிலீஸ் பண்ண உடனே இவங்க வச்சிருந்த அந்த சாவியை வாங்கி பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஜெயில ஓபன் பண்ணி விடுறான் அந்த நாம்காம். அந்த ஜெயிலுக்குள்ள யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த நாம்காமோட பொண்ணுதான் இருக்காங்க. அவளோட பேரு யான். இப்ப அந்த நாம்காம் வெளியே வந்த உடனே நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். நாங்க இந்த மாதிரி முன்னாடி கம்பார்ட்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். நாங்க போகும்பொழுது அங்க இருக்கிற செக்யூரிட்டி டோர்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட மூளையை கொண்டு நீங்க ஓபன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா பதிலுக்கு நீ எனக்கு கர்னல் தருவியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். கர்னல்னா வேற எதுவும் இல்லைங்க, அது ஒரு கெமிக்கல் உருண்டை, அது ஒரு போதை பொருளும் கூட. அதுக்கு வந்து நம்ம நாம்காமும் அவனோட பொண்ணுமே அடிக்ட் ஆயிருந்திருப்பாங்க. சோ அதனாலதான் அதை கேக்குறாங்க. சரி, இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். நீ ஒவ்வொரு டோரை திறக்கும் பொழுதுமே நான் உனக்கு ஒவ்வொரு பால்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். இப்படி பேசிட்டே இருக்கும் பொழுது அந்த நாம்காம் வந்து அவனோட சட்டை பாக்கெட்ல இருந்து ஒரு சிகரெட் பாக்கெட்டை எடுக்கிறான். அதுல இருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து அடிக்கலாம்னு சொல்லி போறான். அங்க இருக்கிற ஏழை மக்கள் எல்லாருமே ரொம்ப ஏக்கத்தோட அந்த சிகரெட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ஏழைகள் கூட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன பையன் வந்து நாம்காம் கையில ஒரு தீப்பெட்டி வச்சிருப்பான். அதை புடுங்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா நாம்காம் அந்த தம்மை அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சரி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு முதல் டோரை திறக்கிறதுக்காக போறாங்க. அவன் வந்தது ஒரு சில வயரெல்லாம் இழுத்து பார்த்துட்டு இருக்கான் அந்த டோர்ல. அதுக்கப்புறம் இந்த நாம்காமோட பொண்ணு ஏதோ மந்திரம் தெரிஞ்சவ மாதிரி அந்த டோருக்கு பின்னாடி யாருமே இல்ல அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி அந்த நாம்காமும் அந்த டோரையும் ஓபன் பண்ணிடுவான். அந்த நாம்காமோட பொண்ணு சொன்ன மாதிரி அந்த டோருக்கு பின்னாடி யாருமே இல்ல. ஆக்சுவலி இந்த நாம்காமோட பொண்ணுக்கு ஒரு சின்ன பவர் இருக்குங்க. இவங்க உள்ள வந்து அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் வழியா இவங்க
வெளியில பார்த்தாங்க அப்படின்னா அங்க நகரம் இருக்கிறத அவங்க பார்க்கலாம். பார்த்தா இந்த உலகமே அப்படியே உறைஞ்சு போய் காட்சி அளிக்குது. இதை வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நாம்காமோட பொண்ணு சொன்ன மாதிரி டோரை ஓபன் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த ட்ரக் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டோரை ஓபன் பண்றதுக்காக 2 பேருமே போறாங்க. அடுத்தது வந்து கிச்சன் செக்ஷன். அங்க இருக்கிற ஒரு கிச்சன்ல வேலை செய்யற ஒரு ஆள் தான் இவங்க ஏழை மக்கள் சாப்பிடறதுக்கான புரோட்டீன் பால்ஸை தயாரிக்கிறவன். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு இவனை ரொம்ப முன்னாடியே தெரியும். ஏன்னா நம்ம ஹீரோ சாப்பிடும்போது அவங்களோட சாப்பாட்டுல மெசேஜ் போட்டு அனுப்புறவன் பாத்தீங்களா, அது வேற யாரும் இல்ல, இந்த சமயக்காரன் தான். இப்ப இங்க வந்த நம்ம ஹீரோவும் நாங்க வந்து முன்னோக்கி போக போறோம், நீ வரியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அவன் பயந்து போய் நான்லாம் வரல, நீங்களே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த ஏழைங்கள்ல ஒருத்தன் டிராயிங் பண்ற ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லியிருந்தா இல்லையா, அவன் இங்க சமைக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ மேல எட்டி பார்த்துட்டு நம்ம ஹீரோட பேரை சொல்லி கத்தி கூப்பிடுறான். அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோவும் என்ன இவன் இப்படி கத்துறானேன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா இவங்க சாப்பிட்ற அந்த புரோட்டீன்ஸை எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சில பூச்சிகள் எல்லாம் கலக்குறாங்க, அதை அரைச்சுதான் அந்த புரோட்டீனையே தயாரிக்கிறாங்க. இந்த இலவையா நம்ம இவ்வளவு நாளா சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கர வாமிட்டா இருக்கு. உடனே அந்த சமையக்காரனை பிடிச்சி எதுக்குடா இந்த மாதிரிலாம் சமைக்கிறீங்க, என்னத்தை போட்டு சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு அந்த சமையக்காரனும் ஏண்டா நானும் இதையே தாண்டா சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படி சொல்லிக்கிட்டே அந்த சமையக்காரன் அந்த ஒரு புரோட்டீன் பால்ஸ் எடுத்து சாப்பிடுறான். அதுக்குள்ள வந்து முன்ன இந்த மாதிரியே ஒரு மெசேஜ் பேப்பர் ஒன்னு இருக்கும். அந்த கவருக்குள்ள ஒரு குட்டி மெசேஜ் இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அந்த குட்டி பேப்பர் எடுத்து நம்ம வில்லியம் தாத்தா கிட்ட கொடுக்குறான். அதுல வந்து வாட்டர்னு எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி வில்லியம் தாத்தாவும் சொல்றாரு. இதை பார்க்கும்போது என்னன்னா இவங்க போக போற அடுத்த கம்பார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா வாட்டரோடது அப்படின்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்றாரு. இதுக்கு அப்புறம் வரப்போறது வாட்டர் செக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி அந்த சமையல்காரனும் சொல்றான். அண்ட் அடுத்து நம்ம இந்த டோர் தான் ஓபன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நாம்காமையும் தயார்படுத்துறாங்க. அண்ட் இந்த நாம்காம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த யானுங்கிற பொண்ணு இருக்கால, நாம்காமோட பொண்ணு, அவங்க வந்து டோருக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக அவளோட கண்ணை மூடுறா. அப்படி பார்த்தா அவ பாத்தீங்கன்னா இந்த டோர் ஓபன் பண்ணாதீங்க அப்படின்னு பதறிக்கிட்டே சொல்றா. ஆனா அதை சொல்லி பிரயோஜனமே இல்லைங்க. ஆல்ரெடி அந்த டோர் ஓபன் ஆயிருச்சு. ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது உள்ள ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஏழைங்க குரூப் எல்லாருக்குமே வந்து பயங்கரமா பயப்படுறாங்க. என்னடா அது இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடி தான் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே தயாராகிறாங்க. அந்த பக்கமும் இந்த சோல்ஜர்ஸும் சும்மா இல்லைங்க, இவங்களை போட்டு தள்ளுறதுக்காகவே தயாரா இருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரி 2 டீமுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அங்க இருக்கிற செக்யூரிட்டி அடிச்சுட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த கோடாரியா வாங்கி சர மாதிரியா வெட்டி தள்ளுறான். அவங்களும் சும்மா இல்லைங்க, இந்த ஏழைகள் குரூப்ல இருக்கிற பாதி பேரை அடுத்து தள்ளிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு எட்கரும் வந்து ரொம்ப பயங்கரமா சண்டை போடுறாரு. முக்கியமா இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் ஓபன் பண்ணும்போது ஒரு மொட்டை தலையின போட்டு தள்ளினாங்கல்ல அந்த ஜெயில் கார்டு, அவனை அடிச்சான்ல, அவனும் பயங்கரமா சண்டை போடுறான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த சோல்ஜர்ஸோட ஒரு ஹெட் பாத்தீங்கன்னா மைக்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நாம இப்ப ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ண போறோம். அந்த பிரிட்ஜ் வந்ததுமே எல்லாரும் நியூ இயரை வந்து கொண்டாட போறோம். அதாவது இவங்க எல்லாருமே ஒரு 17 வருஷமா உலகத்தை சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா, குறிப்பா இவங்க சொல்ற அந்த பிரிட்ஜ் ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. அந்த செக் பாயிண்ட தொட்டதுனால 17 முடிஞ்சு 18வது வருஷம் தொடங்க போகுது. அதாவது இவங்க சுத்திட்டு வர்றது ஒரு வருஷம் கணக்காகும். இவங்க சொன்ன மாதிரி அந்த பிரிட்ஜும் வருது, ட்ரெயினும் அந்த இடத்தையும் கிராஸ் பண்ணிடுது. அப்புறம் இவங்க எல்லாரும் நியூ இயரை கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்த பிரிட்ஜுக்கு நடுவுல அங்கங்க பனிக்கட்டிகள் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். அது எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு தான் அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அது இடிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினே அப்படியே குலுங்குது. அந்த அதிர்ச்சியை பார்த்து பயந்து போன இந்த ஏழை மக்கள் எல்லாருமே தரையில படுத்துக்கிறாங்க. ஆனா இந்த நாம்காமும் அவனோட பொண்ணும் அந்த கம்பார்ட்மெண்டோட ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க. கீழே ஒரு பெரிய பள்ளம் இருக்கு, அதுக்கு மேலதான் இந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஸ்லிப் ஆனா கூட இந்த ட்ரெயின் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் ஒரு வழியா அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண பின்னாடி மறுபடியும் இவங்க ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு வந்த லேடி மேஷன் வந்துடுறாங்க. அவங்க மைக்ல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்க எல்லாம் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, நீங்க இந்த மாதிரி பண்றதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில ஏதோ ஒரு நைட் விஷன் கிளாஸ் மாதிரி வச்சிருப்பா. அதை எடுத்து கண்ணுல மாட்டிக்கிறா. அவ மாட்டினதுக்கு அப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல செக்யூரிட்டிஸ், அவங்க எல்லாருமே அந்த கிளாஸா மாட்டிக்கிறாங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ட்ரெயின் வந்து டனல்குள்ள போக போகுது. அந்த டனல்குள்ள இந்த ட்ரெயின் போனதுமே எல்லாமே வந்து இருட்டாயிடும். அந்த கேப்ல இந்த ஏழை மக்களை தாக்குறது தான் இவங்களோட பிளானே. இவங்க நினைச்ச மாதிரி அந்த டனலுக்குள்ள அந்த ட்ரெயின் போகுது. இருட்டுல இந்த ஏழை மக்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனா இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் நைட் விஷன் கிளாஸ் போட்டிருக்கிறதுனால அவங்க எல்லாருமே இப்ப தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த ட்ரெயின்ல இருக்கிற ஒரு குட்டி ஹோல் மூலமா குட்டி வெளிச்சம் ஒண்ணு வரும். அந்த வெளிச்சத்தை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு ஒரு யோசனை வருது. அது என்னன்னா, நம்ம நாம்காம ரிலீஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ ஒரு சின்ன பையன் அவன் கையில இருந்த தீப்பெட்டியை திருடிட்டு ஓடினான்ல, சோ அதுதான் இவனுக்கு ஞாபகம் வருது. உடனே நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பையனோட பேரை சொல்லி கூப்பிட்டு அந்த தீப்பெட்டியை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கத்துறான். இவன் கத்தவும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் தாண்டி இருக்கிற எல்லாருக்குமே அது போய் சேருது. அந்த பையனுக்கு அந்த நியூஸ் போய் சேர்ந்துருதுங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த நெருப்பட்டியை யூஸ் பண்ணி ஒரு தீப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டுட்டு வரான். அந்த தீப்பந்தத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா முன்னேக்கி வந்துட்டு
வந்துட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாஸ் பண்ணி எல்லாருமே அந்த தீப்பந்தத்தை பத்த வச்சுக்கிறாங்க. ஏதோ ஒலிம்பிக்ல ஓடிட்டு இருக்க மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஏகப்பட்ட தீப்பந்தத்தை இவங்க ஏற்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்க்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த பந்தத்தோட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம அங்க இருக்கிற எல்லா சோல்ஜரையும் அடிச்சு நவுத்திடுறான். அதுக்கப்புறம் இந்த லேடி மேசனை பிடிக்கிறாங்க. இந்த லேடி மேசனை பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சோல்ஜர் என்ன பண்றானா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டான ஹெட்கர் இருக்கான்ல, அவனை வந்து இவன் பிடிச்சிக்கிட்டு நீ லேடி மேசனை இப்ப விடணும், இல்லாட்டி உன் ஃப்ரெண்டை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறாங்க. அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஹீரோட ஃப்ரெண்டான எட்கரை கொலை பண்ணிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லேடி மேசனை இவன் என்ன பண்றானா, கத்தி எடுத்து வச்சு மிரட்டி இங்க பாருங்க எல்லாரும் அமைதியா இருங்க, இல்லைன்னா இவளை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறான். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அமைதியாகிறாங்க. அதுக்கப்புறம் லேடி மேசனை பிடிச்சதுனால இவன் நம்ம ஏழை மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இதை பயன்படுத்தி இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அவங்களை அடிக்க வந்தாங்களே, ஸோ அவங்க எல்லாரையுமே பிடிச்சி கட்டி போட்டு அவங்கள பயங்கரமா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லேடி மேசனையுமே அடிக்க வராங்க. அவ பாத்தீங்கன்னா பயத்துல கத்திக்கிட்டே என்ன எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் நாம்காம் பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் கம்பார்ட்மெண்ட்டை ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. தண்ணியை பார்த்ததுமே இந்த ஏழை மக்கள் எல்லாருமே 17 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் இவங்க குளிக்கிறாங்களே. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பொம்பளை பாத்தீங்கன்னா அவனோட பையனோட போட்டோவை காமிச்சு மரியாதையா சொல்லு, இந்த பையன் நீ எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி லேடி மேசன் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. பதிலுக்கு அந்த லேடி மேசன் என்ன சொல்றானா, எனக்கு கண்டிப்பா எதுவுமே தெரியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், எனக்கு எல்லாமே தெரியும், இந்த ட்ரெயினை உருவாக்குன வில்ஃபர்ட் அப்படிங்கிறவன் முன்னாடி இருக்கிற அந்த இன்ஜின் குரூப்ல தான் இருக்கான், மரியாதையா அவனை இங்க வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி லேடி மேசனை மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு அந்த லேடி மேசன் என்ன சொல்றான்னா, அவரெல்லாம் இவ்வளவு தூரம் எல்லாம் வரமாட்டாரு, நம்ம தான் அவரை தேடி முன்னாடி நோக்கி போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதெல்லாம் முடியாது, நம்ம இவ்வளவு கொன்னிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்கள் எல்லாம் முடிவு பண்றாங்க. ப்ளீஸ் என்ன கொன்னுடாதீங்க, நீங்க என்ன கொல்லாம விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இதனால இந்த ஏழை கேங்கெல்லாம் பார்த்து இதனால அந்த ஏழை மக்கள் எல்லாம் அவளை கொல்லாம விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நைட் டைமும் ஆகுதுங்க. எல்லாருமே அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரையும் கட்டி போட்டுட்டு இவங்க ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வில்லியம் தாத்தா மட்டும் தூங்காம அப்படி எதுவும் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம வில்லியம் தாத்தா நம்ம ஹீரோ பார்த்து என்ன சொல்றானா, நான் வந்து இந்த போராட்டத்துல செத்து போயிட்டேன் அப்படின்னா நீ தான் இந்த கூட்டத்தை வழி நடத்தி கூட்டிட்டு போகணும். அது மட்டும் இல்லாம நீ எப்போ அந்த இன்ஜின் குரூப்ல இருக்கிற வில்ஃபர்ட நீ சந்திக்கிறியோ அப்போ அவனோட நாக்க நீ அறுத்தரணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுமே நம்ம ஹீரோ எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான். எல்லாம் ஒரு காரணமா தான் அப்படிங்கிறாரு. அண்ட் அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. இந்த நாம்காம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட அடுத்த ட்ரக்கை வாங்கிக்கிட்டு அடுத்த டோரை ஓபன் பண்றான். அப்படியே அந்த லேடி மேசனை கைதிய வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பேர் மட்டும் முன்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்க்கு முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. மீதி இருக்கிற மக்கள் எல்லாமே அந்த வாட்டர் செக்ஷன்லயே தங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே குறிப்பிட்ட கேங் மட்டுமே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா தாண்டி போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் வித்தியாசமான செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கண்டெய்னர்ல லைப்ரரி, ஒரு கண்டெய்னர்ல பூந்தோட்டம், ஒரு கண்டெய்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அக்வாரியமே வச்சிருக்காங்க. இதையெல்லாம் நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த லேடி மேசன் கிட்ட கேட்கும்போது அந்த லேடி மேசன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ட்ரெயினே வந்து ஈகாலஜிக்கல் சிஸ்டமால் உருவாக்கப்பட்டது, அதுதான் இது எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் ஒரு பணக்கார கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோ அவங்க கேங் எல்லாருமே பணக்காரங்க சாப்பிடக்கூடிய உணவை முதல் முறையா 17 வருஷத்துக்கு அப்புறமா சாப்பிட போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த புரோட்டீன் சாப்பாடு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏழை மக்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா புரோட்டீன் உருண்டை, அதை எடுத்து நம்ம லேடி மேசன் கிட்ட கொடுத்து இதுல என்ன கலக்குறாங்கன்னு உனக்கு தெரியும்ல, இந்தா நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறா. அந்த லேடியும் என்ன பண்றது, சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்ட்க்கு மூவ் பண்ணலாமே சொல்லி மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட்ல கசாப்பு கடை வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்கூல் இருக்கு. பணக்கார பசங்க மட்டும் படிக்கிற மாதிரியான ஒரு ஸ்கூல் அது. அப்போ அந்த ஏழைகள் குரூப்ல ஒரு அம்மா இருப்பாங்கல்ல, ஒரு பையனை கூட அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்களே அவங்களோட அம்மா, அவ வந்து அவனோட பையனோட போட்டோ வச்சு காமிச்சு என்னோட பையனை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பசங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அப்படி கேட்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா நான் இவனை பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவனை வந்து ஒரு ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட்க்கு கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த நேரத்துல ஒரு மொட்டை பையன் வந்து இந்த நியூ இயர் வந்துச்சுல அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது, சோ அந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக இந்த பசங்க எல்லாருக்குமே வந்து முட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தள்ளு வண்டியில முட்டையை வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் டீச்சர் கிட்ட ஒரு பேக்கை கொடுத்து அதுக்குள்ள ஃபுல்லா முட்டையை வச்சு கொடுக்குறாங்க. இந்த முட்டை வந்து எல்லாருக்கும் முட்டையெல்லாம் கொடுத்துட்டு அந்த கடைசி கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஏழைகளுக்கும் இந்த முட்டையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளு வண்டியில எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு முட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த முட்டைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்னு இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா பிளட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதை படிச்சு முடிச்சதும் பாத்தீங்கன்னா இந்த மொட்டை ஆளு இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த பொம்பளை கிட்ட ஒரு கூட நிறைய முட்டை கொடுத்திருப்பான்ல, அந்த கூடைக்குள்ள கைவிட்டா அந்த டீச்சர் அம்மா என்ன பண்றானா ஒரு கன்னை வெளியே எடுக்கிறா. அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா பாரபட்சம் பார்க்காம எல்லாருமே சுட்டு தள்ளிட்டு இருக்கா. அதுல ஒரு சிலர் வந்து செத்து போறாங்க. அதுக்கப்புறம் இந்த மொட்டையை காட்டுறாங்க. இந்த ஏழைகளோட கம்பார்ட்மெண்ட்க்கு வந்த உடனே இந்த டீச்சர் அம்மா பண்ண மாதிரி அந்த
முட்டைகளுக்குள்ள இவனும் வந்து கன்னை வச்சிருந்திருக்கான். சோ அதை எடுத்து எல்லாரையுமே சுட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம டீச்சர் அம்மா சுட்டுக்கிட்டு இருந்தாலே அங்க அந்த பொம்பளைய அந்த டீச்சர் அம்மாவை ஏழைகள் குரூப்ல இருக்கிற ஒருத்தன் கத்திய வீசி அவளை கொன்னுடுறான். அதுக்கப்புறம் அவளோட கையில இருக்கிற கன்னை எடுத்து இந்த லேடி மெசன் மிரட்ட பாக்குறான். ஆனா அதுக்குள்ளயுமே ஏழை மக்கள் இருக்காங்க இல்லையா, சோ அவங்கள ஒருத்தன் வந்து அவகிட்ட இருந்து அந்த கன்னை பிடுங்கி முன்னோக்கி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க முன்னாடி போயிட்டு இருக்கும்போது ஒரு டிவில சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம வில்லியம் தாத்தாவை கட்டி போட்டு வச்சு ஒரு ஆள் வந்து வில்லியம் தாத்தாவை சுட்டு கொன்னுடுறான். இதை பார்த்து ரொம்பவே கடுப்பாயிடுறான் நம்ம ஹீரோ. அவன் கையில இருந்து அந்த கன்னை வச்சு அந்த லேடி மெசனை இருக்கிற கோவத்தெல்லாம் வச்சு சுட்டு கொன்னுடுறான். அதுக்கப்புறம் முன்னோக்கி அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இவங்க முன்னோக்கி போயிட்டே இருக்கும்போது அங்க ஃபுல்லா பணக்காரங்க தான் இருக்காங்க. ஒரு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கு, லைப்ரரி இருக்கு, அடுத்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா பார் இருக்கு, அதுக்கப்புறம் பியூட்டி பார்லர் இருக்கு. இப்படின்னு எல்லா கண்டெய்னர்லுமே இந்த பணக்காரங்க ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க முன்னேறி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா வில்லியம் தாத்தாவை ஒருத்தன் சுட்டு கொன்னா இல்லையா, அவன் என்ன பண்றான்னா ஒரு சில சோல்ஜர்ஸை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூல் கிட்டே வந்து சேர்ந்துறான். இந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கர்வ் ஒண்ணு வருது. அதாவது முன்னாடி கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க பின்னாடி கம்பார்ட்மெண்ட்டை பார்க்க முடியும் ட்ரெயின்குள்ள இருந்தே. சோ அந்த மாதிரியான ஒரு கர்வ் தான் வருது. அப்போ அந்த வில்லியம் தாத்தாவை சுட்டு கொண்டான் பாத்தீங்களா அந்த ஆளு, அவன் என்ன பண்றான்னா அந்த சோல்ஜர்ஸை கூப்பிட்டுக்கிட்டு போனான் இல்லையா, முன்னாடி இருக்கிற கண்டெய்னரை பார்த்ததும் அந்த கண்டெய்னரை பார்த்து சர மாதிரியா சுட்டுக்கிட்டு இருக்கான். இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு சுடும் பொழுது லைட்டா தான் அந்த கிளாஸை மட்டும் உடைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ கையிலுமே கன் இருக்கிறதுனால அவனும் அந்த ஆளை ஷூட் பண்ண பாக்குறான். இதே போல இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இந்த ஜன்னல் இருந்து அந்த ஜன்னலுக்குன்னு சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி என்ன பண்றான்னா அங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோ இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நாம்காமோட ஹெல்ப்னால அடுத்தடுத்த கண்டெய்னருக்கு முன்னேறி போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிற அந்த ரவுடி பாத்தீங்கன்னா எல்லா செக்யூரிட்டியும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற அந்த கண்டெய்னர் பக்கத்துல வந்துருவான். அவங்க வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கேங்கும் ஒரு ஸ்டீம் பாத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் எப்படியோ ஒண்ணு நம்ம ஹீரோவை அந்த அடியால் கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் என்னங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோவை எல்லாரும் காப்பாத்துதான் அங்க பாக்குறாங்க. ஆனா இந்த ஆள் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒருத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். குறிப்பா அந்த ஒரு சின்ன பையனை தேடிட்டு இருந்தாங்களே ஒரு அம்மா, அவங்க அதுக்கப்புறம் கூட இருந்த மத்த எல்லாரையுமே கொன்னுடுறான். ஆனா அந்த நாம்காமும் அவரோட பொண்ணு யானுங்கிறவனும் ஏதோ ஒரு ஸ்டீம் பாத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரவுடியும் பாத்தீங்கன்னா நாம்காம கொல்றதுக்காக ஒவ்வொரு பாத்ரூமா திறந்து பார்த்துட்டே இருப்பான். அப்படி திறந்து பார்க்கும்போது ஒரு பாத்ரூம்ல ஒரு குண்டு லேடி வந்து குளிச்சிட்டு இருப்பா. அவளோட முதுகுக்கு பின்னாடி தான் நம்ம நாம்காம் ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. அவனை கண்டுபிடிச்சதும் பாத்தீங்கன்னா அந்த ரவுடி வந்து போட்டு தள்ள பாப்பான். ஆனா நம்ம நாம்காம் பாத்தீங்கன்னா அவனையே அடிச்சு போட்டுட்டு அவனோட வயிற்றுலயே கத்தி எடுத்து சொருகி காலி பண்ணிடுறான். அந்த இடத்துல அந்த ரவுடியும் காலி ஆயிடுறான். இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு அந்த கேங்ல ஏழைகளோட கேங்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாம்காம், அதுக்கப்புறம் அவரோட பொண்ணு யான், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, இவங்க 3 பேர் மட்டும் தான் இப்போ உயிரோட இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் நம்ம கூட இருக்கிற எல்லாருமே இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனா நாம்காம் வந்து நம்ம இங்க இருக்கிறது சேஃப்டி இல்ல, நம்ம சீக்கிரமா போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு எல்லாருமே ஃப்ரண்ட் இன்ஜினை நோக்கி போயிட்டு இருக்காங்க இந்த 3 பேரும். இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர வெறியோட இருக்கான். எப்படா அந்த ஃப்ரண்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த வில்ஃபர்டை எப்ப சந்திப்போம், பார்த்ததுமே அவனை கொன்னுடணும் அப்படிங்கிற வெறியோட தான் போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நாம்காமோட ஹெல்ப்னால எல்லா கம்பார்ட்மெண்ட்டையும் தாண்டி முன்னேறி போயிட்டே இருக்காங்க. இவங்க போன அடுத்த கண்டெய்னர்ல ஒரு பெரிய பப்பே வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதுக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பார் இருக்கு. அங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே இந்த பணக்கார பசங்க, பணக்கார ஆளுங்க மட்டும்தான் இருக்காங்க. எல்லாருமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் போதையில இருக்காங்க. இத பாக்குற நாம்காமும் அவரோட பொண்ணுமே இங்க செதறி கிடக்கிற நிறைய ட்ரக்ஸை எடுத்து சேமிச்சு வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ட்ரக் அடிக்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சில பேர்கிட்ட இருந்து உள்ளன் ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதையுமே இந்த நாம்காமும் அவரோட பொண்ணுமே எடுத்து வச்சுப்பாங்க. எதுக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இன்னும் நமக்கு தெரியல. கடைசியா டோர் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு ஒரு வழியா இன்ஜின் டோர் கிட்ட வராங்க. அங்க வந்தது பாத்தீங்கன்னா அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ வந்து நாம்காம் கிட்ட சீக்கிரமா ஓபன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அந்த நாம்காமும் என்னால ஓபன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே, என்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரக்குமே உனக்கு நான் கொடுக்குறேன், கண்டிப்பா ப்ளீஸ் நீ இதை ஓபன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா எவ்வளவு ட்ரக் கொடுத்தாலுமே இந்த நாம்காம் அதை ஓபன் பண்ணவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் ஓபன் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் போட்டு அவனை பயங்கரமா அடிக்கிறான். 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா அவனை அடிச்சு முடிச்சுட்டு வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு சோகமான கதையை நாம்காம் கிட்ட சொல்றாரு. நாங்க கடைசி கம்பார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு ரொம்ப யாருமே படக்கூடியாத கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 17 வருஷங்களா நாங்க இங்க தான் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கோம். பல மக்கள் பசியால இறந்து போயிருக்காங்க. பல மக்கள் அவங்கள தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு இறந்தும் போயிருக்காங்க. அப்ப ஒரு ஆள் வந்து பசியால ஒரு அரக்கனா மாறினா. அப்ப அந்த அரக்கன் வந்து ஒரு சின்ன பையனோட அம்மாவை கொண்டுட்டு அந்த சின்ன பையனை வெட்டி சாப்பிடலான்னு சொல்லி வந்தான். அந்த நேரத்துல யாருன்னே தெரியாத ஒரு
வயசான ஒருத்தர் அந்த சின்ன பையனை விட்டுரு, நீ வேணா என்னோட கையை வந்து வெட்டி சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொல்லிட்டு அந்த கையையும் வெட்டி அந்த அரக்கங்கிட்ட கொடுத்துடுறான். அதுக்கப்புறம் அந்த அரக்கனும் அந்த சின்ன பையனை விட்டுட்டு அந்த கையை வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சான். இப்ப அந்த கையை வெட்டி கொடுத்தது வேற யாரும் இல்ல, அந்த வில்லியம் தாத்தா வெட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்ல, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எட்கர் தான். அந்த அம்மாவை கொன்ன அரக்கன் வேற யாரும் இல்ல, நான் தான் அப்படின்னு சொல்லி பசியில நான் ஒரு அரக்கனா மாறினேன். அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில அந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்ல, இப்ப நினைச்சு பார்த்தா கூட என்னோட மனசு ரொம்பவே வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேக்குற நாம்காமும், என்னால இந்த இன்ஜின் டோரை திறக்கவே முடியாது, ஆனா சைட்ல இருக்கிற இந்த ட்ரெயின் டோரை என்னால திறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டது நம்ம ஹீரோ, என்ன லூஸ் தனமா பேசிட்டு இருக்க, அந்த டோரை மட்டும் நம்ம திறந்தோம்னா உள்ள இருக்கிற நம்ம எல்லாருமே செத்து போயிருவோம், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதை கேக்குற நாம்காம் என்ன சொல்றானா, அதுதான் இல்ல, நம்ம நியூ இயர் அன்னைக்கு இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணோம்ல, அப்ப நான் கீழே எட்டி பார்க்கும்போது ஏகப்பட்ட பனி வந்து உறைஞ்சு போயிருந்துச்சு. சொல்ல போனா வருஷம் வருஷம் நான் இந்த பிரிட்ஜை பார்ப்பேன், ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அதிகமா உருகி இருக்கு இந்த பனி, அப்படின்னா இந்த உலகம் வந்து பழையபடி மாற ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி நாம்காம் சொன்னதும் அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, உனக்கு அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி இந்த மூளை வந்து உனக்கு குழம்பு போயிடுச்சு போல, அதனாலதான் நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பதிலுக்கு இந்த நாம்காமும், நீ குடுக்குற அந்த போதை மருந்தை வந்து நான் அதை போதை மருந்தா தான் யூஸ் பண்றேன்னு நீ பாக்குறியா, அதுதான் கிடையாது, அது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்தா ஒரு கெமிக்கல் பாமை உருவாக்கலாம், அந்த பாமை பயன்படுத்தி தான் இந்த ட்ரெயின் டோரை வெடிக்க வச்சு நான் வெளியே போறதுதான் என்னோட பிளானே, உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா, மரியாதையா அந்த பாமை வந்து தூர தூக்கி போடு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இன்ஜின் டோர்ல இருந்து ஒரு டோர் ஓபன் ஆகி அதுல இருந்து ஒரு லேடி வெளியில வந்து நம்ம நாம்காம வந்து சுட்டு தலையிடுறா. அந்த இடத்துல நம்ம நாம்காம் கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போயிட்டு டோரை வந்து லாக் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ வந்து அந்த டோருக்குள்ள வந்ததும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வில்ஃபர்ட் இருக்கான், அதாவது இந்த ட்ரெயினை உருவாக்குன அந்த ஆளு. அந்த வில்ஃபர்ட் நம்ம ஹீரோவை பார்த்ததுமே, வா வா நான் உனக்காக தான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன், வா டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் செட்டப்லாம் வச்சுட்டு அவனை மிரட்டி கீழே உட்கார வைக்கிறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். நீ இந்த ட்ரெயினை உருவாக்குனவன் அப்படின்னா நீ என்ன ரொம்ப பெரிய ஆளா, எல்லா மக்களையும் நீ பாரபட்சம் பார்க்காம கொன்னுகிட்டு இருக்க, இதே மாதிரி பணக்காரங்களை கொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பதிலுக்கு அந்த வில்ஃபர்டும், என்ன மட்டும் ஏன் கேள்வி கேட்கிற, உன் கூடவே இருந்த அந்த வில்லியம் தாத்தா இருந்தார்ல அவரையும் கேட்க வேண்டியது தானே, ஏன்னா அவரும் தான் இந்த பிளான போட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, மிகப்பெரிய இடி அவன் தலையில விழுந்த மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க, உண்மையா தான் சொல்றீங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த வில்ஃபர் மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ட்ரெயின் எக்காலஜிக்கல் சிஸ்டமால உருவாக்கப்பட்டது, அதனால நாங்க சாப்பாடும் சரி தண்ணியும் சரி பாப்புலேஷனும் சரி எல்லாத்தையும் நாங்க வந்து கண்ட்ரோலா தான் வச்சிருப்போம். வருஷம் இந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய எல்லாரோட பாப்புலேஷன் சென்செக்ஸையும் நாங்க எடுப்போம். ஒருவேளை அந்த பாப்புலேஷன் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா இந்த மாதிரி நாங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். சோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நாங்க இந்த பாப்புலேஷனை குறைக்கிறதுக்காக உங்க கம்பார்ட்மெண்ட்க்கு வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிருக்க முடியும். ஆனா இந்த மாதிரி நாங்க பண்ணோம் அப்படின்னா நீங்களும் வெளியில ஏதாவது பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால பாப்புலேஷன் குறைக்கிறதுக்காக உன்னோட வில்லியம் தாத்தா தான் எங்களுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றான். அவர் தான் உங்க எல்லாரையுமே தூண்டி விட்டு முன்னாடி கம்பார்ட்மெண்ட்க்கு வர வச்சாரு. நாங்க நினைச்ச மாதிரியே நீங்க எல்லாருமே நீங்க எல்லாரையும் கொண்டுட்டு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா முன்னேறி வர ஆரம்பிச்சீங்க. இப்ப எங்களோட கணக்கு வந்து ஓகே ஆயிருச்சு. இப்போ நம்ம ஹீரோவால அந்த வில்லியம் தாத்தா தான் இப்படி எல்லாம் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஏத்துக்கவே முடியல. அப்ப அந்த வில்ஃபர்ட் சொல்றாரு, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத டெய்லி நைட் அந்த வில்லியம் எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டே இருப்பான். இவ்வளவு நாளா இதை நம்பிக்கிட்டு இருந்தீங்களா மடையனுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அந்த வில்ஃபர்ட். இப்பதான் நம்ம ஹீரோக்கு எல்லாமே புரிய வருது. ஏன்னா ஸ்டார்டிங்ல இந்த வில்லியம் தாத்தா என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற இன்ஜின் டோருக்கு போனதும் அந்த வில்ஃபோர்டோட நாக்க அறுத்துறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அது எதுக்கு அப்படிங்கிறது இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது. இப்போ வில்ஃபர்ட் சொல்ல ஆரம்பிக்கிறான், எனக்கும் அந்த வில்லியம் செத்து போனது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா அவரோட வேலை முடிஞ்சது, அதனாலதான் அவரை போட்டு தள்ளிட்டோம். இல்ல இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டெலிபோன் எடுத்து அந்த முட்டை கொடுத்திருப்பான் இல்லையா ஒரு மொட்டைய, அவனுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி 18 வருஷம் ஆயிருக்கு இந்த ட்ரெயின் டெவலப் ஆகி, அதை செலிப்ரேட் பண்ற விதமா ஏழை கேங்ல இருந்து ஒரு 18 பேரை போட்டலிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த ஆர்டர் கொடுத்த உடனே அந்த ஏழைகள்ல இருக்கிறவங்கள 18 பேரை செலக்ட் பண்ணி இந்த மொட்டையை பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறான். சொல்ல போனா அங்க இருந்த மொத்த பேருமே வெறும் 18 பேர் மட்டும்தான். அவங்களையும் கொண்டுட்டாங்க அப்படின்னா அந்த ஏழைகள் கேங்ல யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ இதை கேட்க நம்ம ஹீரோக்கு பயங்கரமா வெறியாவது. இதை பார்த்த வில்ஃபர்டும், இங்க பாருப்பா கோவப்படாத, நீ மட்டும் என்ன ஒழுங்கா, நீயும் மனுஷக்கறி சாப்பிட்டு தானே வளர்ந்துருக்க, நீ கூட தான் ஒரு அரக்கன், எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு அப்புறம் நீ தான் அந்த ட்ரெயினை பாத்துக்கணும், அதனாலதான் வில்லியம் தாத்தா உன்னை சூஸ் பண்ணிருக்காரு, அதனாலதான் உன்னை ஒரு தலைவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாருல. இப்போ நீ என்ன பண்ண போறனா, நீ தான் இதுக்கு மேல இந்த ட்ரெயினை பாத்துக்க போற, நீ தான் இனிமே எங்களோட லீடர் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதே மாதிரி பேசி நம்ம ஹீரோவை பிரைன் வாஷ் பண்ண பாக்குறான். நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இங்க போறதா அங்க போறதா
அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமாவே இருக்கு. அந்த குழப்பத்திலே வந்து கீழே உட்காந்துக்கிறான். அந்த சமயத்துல வெளியில நாம்காமோட பொண்ணு யான் இருக்காங்கல்ல, அவளும் போதையில இருந்து முழிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் எதிரில இருக்கிற தன்னோட அப்பா குண்டடிப்பட்டு விழுந்து கிடக்கிறத பாக்குறா. என்னாச்சுப்பா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த யான் பொண்ணு அவங்களோட அப்பா கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கா. அப்படி அவங்க பேசிட்டே இருக்கும் போது இவங்க முன்னாடி கம்பார்ட்மெண்ட்ல நிறைய ட்ரக் அடிக்ட் ஆன பப்புக்குள்ள இருந்த ஆளுங்க கிட்ட இருந்து ஸ்வெட்டர் அப்புறம் ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க இவங்களை அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நாம்காம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக அடிச்சு நவுத்திட்டு இருக்கான். அப்ப நம்ம யான் கிட்ட எப்படியாவது அந்த இன்ஜின் டோரை ஓபன் பண்ணு, அங்க ஒரு வயர் இருக்கு பாரு, அது பிடிச்சி இல்ல அது ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இவ்வளவு அந்த வயரை இழுத்துட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போறா. அப்போ உள்ள போனதும் அந்த யான் பாத்தீங்கன்னா குழப்பத்துல கீழே உட்காந்துருக்க நம்ம ஹீரோவை பாக்குறா. அப்போ நாம்காம் வந்து அவன் கையில ஒரு போதை பொருள் இருக்கும் பாத்தீங்களா, பாம் செஞ்சு வச்சிருப்பான்ல, சோ அதை வந்து அந்த ட்ரெயினோட டோர் கிட்ட வைக்கிறான். அதுல வச்ச உடனே ஒரு திரியை எடுத்து வச்சு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு தீப்பெட்டி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த யானை அனுப்புறான். நம்ம யானும் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட தீப்பெட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவளுக்கு ஒரு பவர் இருக்கும் பாத்தீங்களா, இந்த டோர்ல இருந்து அந்த டோர்ல அவளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பாக்கலாம்ல. சோ அவளும் அதை பார்த்ததுமே கீழே பேஸ்மெண்ட்ல யாரும் இருக்கிறத பாத்துருக்கா. இப்ப நம்ம ஹீரோ வந்து நம்ம யான் வந்து அதிர்ச்சி ஆகிறத பாக்குறான். கீழே நீ என்ன பார்த்த அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கப்புறம் அந்த டோரை கீழே ஓபன் பண்ணி பார்த்தா கீழே அந்த சின்ன பசங்களை ஸ்டார்டிங்ல ஒரு 2 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க பாத்தீங்களா ஸ்டார்டிங்ல, அந்த பையனை கீழே வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க அந்த பசங்களை எல்லாம். அவன் அந்த இன்ஜினை வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கான், அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ வில்ஃபர்ட திரும்பி பாக்குறான். அவன் திரும்பி பார்த்ததுமே வில்ஃபர்ட் சொல்றான், என்னப்பா பண்றது, 5 வயசு பையனால மட்டும்தான் அந்த குழிக்குள்ள போக முடியும், அதனாலதான் அவனை வந்து சூஸ் பண்ண அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு சரியான கோவம் வந்துருது. டக்குன்னு அதே வெறியோட வந்து வில்ஃபர்ட போட்டு அடிச்சு நவுத்துறான். அதுக்கப்புறம் அவனை மயக்கமடையவும் செஞ்சிடறான். உடனே அந்த ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்தலாம் ட்ரை பண்ணா அவன் அந்த இன்ஜின் டோருக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இன்ஜின் ஓடிட்டு இருக்கனால அந்த சின்ன பையனை காப்பாற்ற முடியலையா, சோ அதனால அவன் என்ன பண்ணானா தன்னோட கையவே அந்த இன்ஜின் ஓடுறத நிப்பாட்டுறதுக்காக அவனோட கையவே தடுப்பா யூஸ் பண்ணி அந்த சின்ன பையனை எப்படியோ ஒண்ணு காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா யான் வந்து தீப்பெட்டியை வாங்கி கொண்டு போயிட்டு அவங்களோட அப்பா கிட்ட கொடுத்துடுறா. அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து கையை வெளியே எடுக்கவே முடியல, சோ அதனால அந்த கையை உடைச்சுக்கிட்டு வெளியே எடுத்துடுறான். இப்போ அந்த டோர் வெடிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சின்ன பையனை யான் கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் திரும்பி நின்னுக்கிறா. இந்த பாம் வெடிக்க போது இந்த சின்ன பசங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நாம்காமும் அந்த 2 பசங்களையும் சேர்த்துனாப்புல கட்டி பிடிச்சி அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத மாதிரி கட்டி பிடிச்சி நின்னுக்கிறாங்க. இதே நேரத்துல அந்த பாம்பும் வெடிது. அந்த பாம்பு வெடிச்சதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா பரவி அப்படியே நெருப்பு பரவி எல்லாமே இப்ப சுக்குநூறா உடையுது. இந்த பாம்பு விழுந்த அதிர்ச்சியில வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பனிமலையில பனிசரிவு ஏற்பட்டுருது. அதுக்கப்புறம் எல்லா ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்டுமே சுக்குநூறா உடஞ்சி தாறுமாறா சதஞ்சு போய் கீழே விழுந்துருது எல்லாமே. இப்படி நொறுங்கி போன அந்த ட்ரெயின்ல இந்த ஃப்ரண்ட் கம்பார்ட்மெண்ட் மட்டும் அப்படியே சரிஞ்சு போய் ஒரு இடத்துல சேஃபா விழுந்துருது. அதுக்கப்புறம் அந்த யானும் அந்த சின்ன பையனும் கண்முழிச்சு பாக்குறாங்க. இவங்களை சுத்தி நின்னுக்கிட்டு இருந்த நம்ம யாம்காமும் நம்ம ஹீரோவும் செத்து கிடக்குறாங்க. சொல்ல போனா இந்த ட்ரெயின்ல இருந்த ஒரு ஆள் கூட மிச்சம் இல்லாம எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இப்ப இவங்க 2 பேர் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு அந்த பார்ல இருந்து உள்ளன் ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் எடுத்தாங்க இல்லையா நாம்காமும் யானும், அது எதுக்காக அப்படின்னா வெளியில போனா யூஸ் பண்றதுக்காக தான். அந்த ஸ்வெட்டரை எடுத்து நம்ம யான் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனுக்கும் போட்டு விட்டுட்டு 18 வருஷம் கழிச்சு இந்த ட்ரெயினை விட்டு வெளியில வந்து இந்த உலகத்தை பாக்குறாங்க. பார்த்தா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்குமே சும்மா எல்லாமே பனிதான் இருக்கு. அதுக்கப்புறம் தூரத்துல ஒரு பனிக்கரடியை பாக்குறாங்க. அந்த கரடியும் இவங்களை பாக்குது. அப்போ இவங்களுக்கு இப்ப என்ன புரியுது அப்படின்னா அந்த கரடி இங்க உயிர் வாழுது அப்படின்னா கண்டிப்பா இங்க டெம்பரேச்சர் நார்மலா தான் இருக்கு அப்படிங்கறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் ஒரு நம்பிக்கை வந்து அவங்களோட அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாங்க. இதோட இந்த படத்தையும் இங்க முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நாளைக்கு அடுத்த வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, tata, bye bye, thank you.